பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கி பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் பவுலடியார் சொல்கிறது அவங்க சுவிசேஷத்திற்காக இந்த உலகமெங்கும் போய் பிரசங்கிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படுற நெருக்கத்தினாலையும் சில கஷ்டங்கள்னாலையும் அவங்களுடைய புறம்பான மனுஷன், அதாவது அவங்களுடைய சரீரம் சில நேரம் தொய்வாகிறது, அதாவது சோர்ந்து போகுது. அதில் சில கடினங்கள் ஃபேஸ் பண்ணுறதுனால. ஆனால் அவங்களுக்குள்ளார இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. இந்த உள்ளான மனுஷன்றது நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதன், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இன்னர் மேன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி புதிதாக்கப்படுகிறது? உள்ளான மனுஷனுங்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு உணவு தேவை, அவங்களுக்கான ஒரு பேசிக்கான எல்லா விஷயமும். நம்ம ஒரு மனுஷன் வளர்கிறதுக்கு தேவையான உணவு இல்லை தண்ணீர், அதற்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது. இந்த இன்னர் மேன் வளர்கிறதுக்கு என்ன தேவை? இந்த இன்னர் மேன் வளர்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுக்கான உணவு யோவான் 6வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஸோ ஜீவ அப்பம் அவரே லிவிங் பிரெட்டாக இருக்கார். நமக்கு அந்த ஆவியான மனுஷனுக்கு அதை தான் உணவு. அந்த உணவு மாத்திரம் இல்லை, அவர் ஜீவ தண்ணீராகவும் இருக்கார். யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த ஒரு ஸ்திரீ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, அவரே ஜீவ தண்ணீராக இருக்கார். அந்த தண்ணீரை பருகிறவங்களுக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி, அந்த ஜீவ தண்ணீரும் அந்த ஜீவ அப்பமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்துது. ஏன்னா அவர் தான் ஜீவ ஊற்றுனும் சங்கீதமில் 36 சொல்லப்பட்டிருக்கு 9வது வசனத்தில். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஊற்றில் என்னைக்காவது தண்ணி வற்றி போகுமா? அது திருப்பி தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். அந்த இது நம்மளுக்கான ஜீவ வார்த்தைகள் தான். அந்த ஜீவ அப்பம் அவர் தான், ஜீவ தண்ணீர் அவர் தான். அவர் யார்? வார்த்தையானவர். அந்த வார்த்தைகள் நமக்கு வேதமாக இருக்குது. அது என்றைக்குமே வற்றாமல் நம்மளுடைய ஆவிக்குரிய ஆத்மாவை வளர்க்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த ஜீவ வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நாளுக்கு நாள் நம்ம புதுப்பிக்கப்படுறோம். நாளுக்கு நாள் நம்ம உள்ளார்ந்த மனுஷன் வளர்ந்துட்டுருக்கு. நம்மளுடைய பழைய மனுஷன் எல்லாம், நம்மளுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் கலைந்து போய் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் அது வளர்றோம். அதனால தான் சங்கீதம் 16லையும் இது ஜீவ மார்க்கம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஆண்டவரே எல்லா வகையிலும் நம்மளுக்கு ஜீவனாக இருக்கார் அவருடைய வார்த்தைகள் மூலமாக. இந்த வார்த்தைகளை ஒருத்தர் தினமும் அது முறையாக ஆவியான அவருடைய துணையோடு நம்ம உட்கொள்ளும் போது, அதாவது நம்ம இதை வாசித்து தியானித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனை நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கி நம்ம அவரை வளர்க்கலாம். ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு தெரியாமல் நிறைய கிறிஸ்தவர்கள் அநேகம் தரம், கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவரும் சரி, இவங்க அந்த தினமும் ப்ரே பண்ணுறாங்க, தினமும் வேதம் வாசிக்கிறாங்க. ஆனால் இவங்க இவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் இவங்ககிட்ட என்ன இதாக இருக்குது, இவங்க இப்படி தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண மனுஷங்க. நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஆவியை புதுப்பிச்சிட்ருக்கோம். நம்மளுடைய பழைய சுபாவங்களை கழித்து போடுறதுக்கு நம்மளுடைய உள்ளார்ந்த மனுஷனை புதுப்பிக்க நாம் சிறுகவும் அவர் நமக்குள்ளே பெருகவும் செய்வார். ஸோ அந்த உள்ளான மனுஷனை நம்ம தினமும் போஷிக்கிறதுக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை நம்ம உட்கொள்வோமா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.